சப்பாத்திக்கு செம்ம மேட்ச் இந்த பம்கின் கிரேவி. அதுக்கு நான் 1/2 கிலோ அளவு மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம். மிக்சியில் தனியா, பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வானலில் எண்ணெய் சூடானதும் கடுகு, சீரகம், பிரிஞ்சேலை, வரமிளகாய், பெருங்காயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் அரைச்ச மசாலாவை சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற பம்கினை சேர்த்து தேவையான அளவு உப்பு, மஞ்சள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் ப்ரௌன் சுகர், 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து தண்ணி சுண்டி வர அளவு பூசணிக்காவை நல்லா வேக வச்சுக்கலாம். பூசணிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், கரம் மசாலா, பிளாக் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி சேர்த்து லைட்டாக கரண்டியாலே மசிச்சு விடுங்க. அப்போ தான் பர்ஃபெக்ட் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தூவி இறக்கினாக்கா சூப்பரான பம்கின் கிரேவி ரெடி. சப்பாத்தி, சூடான சாதம், தயிர் சாதத்துக்கும் செம்ம மேட்ச். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கிங் பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.